மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஆழ்கடத்தல் வழக்கில் புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆழ்கடத்தலுக்கு உதவியதாக கூறப்படும் ஏடிஜிபி ஜெயராமனும் ஆஜராக வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஏடிஜிபி ஜெயராமன் ஆஜராகவில்லை என்றால் கைது செய்து ஆஜர்படுத்த காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தொடர்பாக அவர் முன்ஜாமீன் கோரியிருந்தார் ஏற்கனவே. ஆனால் இன்றைக்கே ஆஜராக வேண்டும் என்பது நீதிமன்றத்தின் உத்தரவாக இருக்கிறது. ஆழ்கடத்தலுக்கு ஏடிஜிபி ஜெயராமன் அரசு வாகனத்தை பயன்படுத்தியுள்ளார் என்று காவல்துறை தரப்பிலிருந்து நீதிமன்றத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆழ்கடத்தல் வழக்கில் பூவை ஜெகன்மூர்த்தி முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்நிலையில் இன்றே 2:30 மணிக்கு பிற்பகல் 2:30 மணிக்கு அவர் ஆஜராக வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, வழக்கின் பின்னணி என்ன? இன்றைக்கே ஆஜராகுமாறு பணித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். என்ன விவரம்? அதாவது திருவள்ளூர் மாவட்டம் சேர்ந்த களப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தேனியைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து பதிவு செய்து கொண்டார். பெண் வீட்டாருக்கு ஆதரவாக இருந்ததாக கூலிப்படை மூலம் இளைஞரின் சகோதரியை கடத்தியதாக புரட்சி பாரதம் கட்சியுடைய தலைவரும் கேடிஎம் தொகுதி எம்எல்ஏமான ஜெகன்மூர்த்தி மீது புகார் இருந்தது. இந்த காதல் விவகாரத்தில் இளைஞரை கடத்தியதாக கேடிஎம் எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி உள்ளிட்ட சிலர் மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. இந்த விவகாரத்தை பெண்ணின் தந்தை உட்பட 5 பேர் கைதாகியுள்ளனர். பூவை ஜெகன்மூர்த்தி தலைமறைவாக உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவர் நேற்று மாலையே முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தை தலைமை நீதிபதி நாடினார். இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகனுக்கு அனுப்பப்பட்டது. அவர் இன்று விசாரிக்க முடியாது, நாளை இந்த வழக்கை விசாரித்துக் என்று நீதிபதி தெரிவித்து விட்டார். அதன் காரணமாக இந்த வழக்கு இந்த காலை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அந்த பூவை ஜெகன்மூர்த்தி மனுவில் கடத்தல் வழக்குக்கும் தனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்றும் எனவே தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார். அதேபோது இந்த வழக்கில் அவரது சார்பில் மூத்த வழக்கறிஞர் பிரபாகரன் ஆஜராகி வாதிட்டார். அப்போது காவல்துறை சார்பில் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் தாமோதரன் ஆஜராகி இதுவரை 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த சம்பவத்தில் காவல்துறை ஏடிஜிபி ஜெயராமனுக்கு தொடர்புள்ளதாகவும் பணம் சம்பந்தப்பட்டுள்ளதாக வாதிட்டார். ஏடிஜிபி தொடர்பு விசாரிக்க வேண்டும், வழக்கில் ஆரம்ப கட்ட முகாந்திரம் உள்ளது, போலீஸ் காவல் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இதையடுத்து நீதிபதி இந்த வழக்கில் ஏடிஜிபிக்கு தொடர்புள்ளதாக தெரிய வந்தால் அவர் நாளை ஆஜராக வேண்டும் என்று சொன்னார். அதற்கு அவர் லண்டன் செல்வதாக இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டது. அப்படியானால் இன்று பிற்பகலே ஆஜராக வேண்டும், அதே நேரத்தில் பூவை ஜெகன்மூர்த்தியும் ஆஜராக வேண்டும் என்று கூறி இந்த வழக்கை பிற்பகல் 2:30 மணிக்கு தள்ளி வைப்பதாகவும் அந்த 2:30 மணிக்கு ஏடிஜிபி ஜெயராமனும் பூவை ஜெகன்மூர்த்தியும் ஆஜராக வேண்டும். ஒருவேளை ஏடிஜிபி ஜெயராமன் ஆஜராகவில்லை என்றால் அவரை காவல்துறையினர் கைது செய்து அழைத்து வர வேண்டும் என்று ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுத்து இந்த வழக்கின் விசாரணை பிற்பகல் 2 மணிக்கு தள்ளி வைத்துள்ளார். திலகவதி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுப்பையா. மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.